அனைவருக்கும் வணக்கம். உலகத்திலேயே பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் ரீசெண்டாக உலகத்திலேயே ரொம்ப ஒரு கொடூரமான சர்வாதிகாரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு எல்லோரும் சொல்கிறது ஹிட்லர் அப்படின்னுவாங்க. ஏன்னா ஹிட்லர் தெரியும் நிறைய பேருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முசோலினி அப்படிம்பாங்க. இத்தாலியின் அதிபராக இருந்த முசோலினி. இவங்கெல்லாம் இரண்டாம் உலகப் போர் காலத்தில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அடுத்ததாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இடி அமீன் அப்படிம்பாங்க. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் இருந்த ஒரு அதிபர் இடி அமீன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவன் நரமாமிசம் தான் சாப்பிட்ருக்கான். மனிதர்களுடைய எல்லாம் கொன்று சாப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நரமாமிசம்லாம் சாப்பிட்ட ஒரு அதிபர் இடி அமீன் சொல்லிட்டு. அடுத்ததாக இப்போ ஒரு சர்வாதிகாரி இந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால், கொஞ்சமாக யோசித்து பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டக்குன்னு வட கொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அப்படிம்பாங்க. கிம் ஜாங் உன் தான் இன்றைக்கி சர்வாதிகாரியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நாட்டில் அவர் அதிபர், அவருடைய நாட்டில் கோர்ட்டு ஜட்ஜு எல்லாமே அவர் தான். அவர் கொடுக்கக்கூடிய தண்டனை தான். அதனால தான் நம்ம அவரை சர்வாதிகாரின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பார்த்திங்கன்னா, அவங்க ஊரில் அவங்க நாட்டில் எழுதின சட்டப்படி தான் மக்கள் நடக்கணும். அதிகாரிகள்லாம் அது மாதிரி தான் நடக்கணும். கொஞ்சம் பிசைக்கிட்டாங்க அப்படின்னா, சிறு தவறு செய்துட்டாங்கன்னா மன்னிப்புங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம விஜயகாந்த் படத்தில் சொல்கிறது மாதிரி, மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி கிம் ஜாங் உன் அவருடைய இதில் பார்த்திங்கன்னா மன்னிப்புங்கிற வார்த்தையே அகராதையிலே கிடையாது. அதுக்கு பதிலாக என்னென்னா மரண தண்டனை தான். கொடூரமான வகையில் கொன்று போடுவான் அந்த ஆள் கிம் ஜாங் உன். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான சர்வாதிகாரி கிம் ஜாங் உன், வடகொரிய அதிபர். தப்பு பண்ணால், லஞ்சம் வாங்கினா, மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யலை அப்படின்னா அதிகாரிகளுக்கு மரண தண்டனை, உடனடி மரண தண்டனை. கேஸு போட்டு இழுத்தடிக்கிறது, வாய்தா, நாட்கணக்கில் வருஷக்கணக்கில் அந்த கோர்ட்டுங்கிறதே கிடையாது. அவர் தான் ஜட்ஜு, அவர் தான் தீர்ப்பு கொடுக்குற ஆள். தண்டனை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவங்க கதை. அதே மாதிரி மக்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சட்டத்தின்படி நடக்கலை, சட்டத்தை மீறிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அவங்களோட இதில் பார்த்திங்கன்னா, இந்த சினிமாக்கள்லாம் பார்க்கக்கூடாது, வேட்டு நாட்டு சினிமாக்கள்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னா பார்க்கக்கூடாது. பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுது அப்படின்னா ஆள் காலி. அவங்களுக்கும் அதே தான் தண்டனை, மரண தண்டனை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்டனை. அந்த அளவுக்கு கிம் ஜாங் உன் பார்த்திங்கன்னா வடகொரியாவில் அந்த நாட்டுக்குள்ளேயே என்ன நடக்குது அப்படிங்கிறதே வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரகசியமான ஒரு நாடு வடகொரியா நாடு. அப்படிப்பட்ட கிம் ஜாங் உன் சமீபத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காராம். எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா, அந்த ஆளுக்கிட்டையும் கண்ணீர்னு ஒன்று இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பயங்கர சந்தேகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் நடந்த ஒரு உடன்படிக்கை என்ன அப்படின்னா, 2 நாட்டுகளுக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நாடு இந்த 2 நாடுகள் மேலே போர் தொடுத்துச்சு அப்படின்னா, மற்ற நாடு அவங்களுக்கு இராணுவத்தை அனுப்பி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உடன்படிக்கை. அதன்படி அந்த உடன்படிக்கையின்படி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த சண்டையில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அவங்க நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 13,000 இராணுவ வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்காரு உக்ரைன் மேலே சண்டை போடுறதுக்கு. இவர் அனுப்பின ஆளுங்க எல்லாம் உக்ரைன் கிட்ட சண்டை செஞ்சுருக்காங்க. சண்டை செய்ததில் உக்ரைன் கிட்டத்தட்ட 4,500 வடகொரிய இராணுவ வீரர்களை போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளினதில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க பிள்ளைகள்லாம் அனாதையாயிடுச்சு. அவங்க 4,500 வீரர்கள்னால அந்த குடும்பம் இன்றைக்கி செய்வதறியாது திகச்சிக்கிட்டு இருக்கு. அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு புகழஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு, அந்த குழந்தையெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஆறுதல் சொல்லியிருக்காரு. அந்த புகழஞ்சலியில் அவங்க பேர் வாசிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோக்களுக்கு அவர் மலர் மரியாதை அஞ்சலி செய்யும்போது கிம் ஜாங் உன் பார்த்திங்கன்னா கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காராம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிம் ஜாங் உன்கிற ஒரு பேரை உலக நாடுகள்லாம் கேள்விப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் கண்ணீர் விட்டு கதறி எழுத ஒரு
சம்பவத்தை ஒரு செய்தியை வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாருமே வந்து கேள்விப்படுறாங்க. அந்த ஆளுக்கு கண்ணீர் கூட இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வருது. சில பேர் வந்து ஆறுதலாகவும் சொல்கிறாங்க, சில பேர் வந்து அந்த ஆள் செம்மையாக நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு விமர்சனம், எதிர்ப்பு குரல்களும் வருது. இவரே ஆள் அனுப்புவாராம், செத்து போவாங்கன்னு எப்படினாலும் தெரியும். இவரே ஆள் அனுப்புவாங்களாம். அப்புறம் வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுவாராம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க. இவர் எப்படியா இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா அவர் கிம் ஜாங் உன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருந்தால் கூட கண்ணீர்னு ஒன்று வெளியில் சாதாரணமாக வர முடியாது. இருந்தாலும் அந்த கிம் ஜாங் உன்கிற சர்வாதிகாரி வடகொரிய அதிபர் கண்ணீர் விட்டு கதறி அழுது அப்படிங்கிறது நடிப்போ இல்லைன்னா உண்மையோ அது யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. இது அந்த ஆளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். வடகொரியா அப்படிங்கிற நாட்டில் என்ன நடக்குதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் ஒரு ரகசியமாக இருக்கிறது மாதிரி அந்த ஆள் விட்ட கண்ணீரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகசியமாக தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும்.